நாகமணி நான் யாருக்கும் சொந்தமாக விடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நாகமணி இந்த கருணாக்கு தான் சொந்தம். நாங்க 2 பேரும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நீதான் சாட்சி. உனக்கே தெரியும் இத்தனை நாள் எங்க வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து போச்சு. நாகமணி மேல ஆசைப்படுறத விட்டுடுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பழைக்கிறது கஷ்டமாயிடும். நீங்க இப்படியே எப்பவும் என் கூட சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னா நான் நினைச்ச காரியம் நடந்தே ஆகணும். உங்களுக்கு கொஞ்சம் வலி ஏற்படலாம், ஆனா வேற வழி இல்லை. நீங்க தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். விதி. என்னங்க இதெல்லாம்? யாருக்கு இந்த பூ? என் கனவை கட்டி ஆடுற தெய்வம் என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது வேற யாருக்காக இந்த பூவை எடுத்துட்டு வருவேன்? இந்த அழகான ரோஜா பூ உங்களுக்கு தான். ஏன் என்ன அர்ஜுன், பிடிக்கலையா? வாங்கிக்கோங்க. என்ன யோசனை பண்றீங்க? உண்மையிலேயே நீங்க அமிர்தா தானா? நான் தான் ரொமான்டிக் ஆனவன்னு நினைச்சேன். நிஜமா நான் தோத்துட்டேங்க. உங்க முன்னாடி இன்னைக்கு நான் தோத்துட்டேங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அமிர்தா. ஐயோ அர்ஜுன், ஐயோ கொடுங்க. என்ன அர்ஜுனத்து? இவ்வளவு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ அர்ஜுன், என்ன மன்னிச்சிடுங்க. பாவம், உங்க கையில எவ்வளவு ரத்தம் கொட்டுது பாருங்க. என்னாலதான் உங்க கைக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. என்ன இவ்வளவு ரத்தம் வருது? அத்தனோண்டு முள்ளால. ஓ சரி, போகட்டும், விடுங்க. இந்த சின்ன காயத்துக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, அதுலயே வலியெல்லாம் போயிடுச்சு. நான் செம்ம போக அந்த முள்ளு உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்திருச்சு? இன்னும் வலி அதிகமா இருக்கு அர்ஜுன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அமிர்தா. கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க, சரியா? வாங்க. ஒரு வழியா எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிட்டேன். ராத்திரி வரைக்கும் இந்த ரத்தம் காயாம அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
அமிர்தா, என்ன இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? அதுவும் சித்ரா இந்த நிலையில இருக்கும்போது ஒரு மாசமா இருக்கிற பொண்ணுகிட்ட என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுங்கிறது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற. அத்தை, தப்பா நினைக்காதீங்க. நாகமணின்னு போய் ருத்ரா மாமாவுக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு, அதான் அப்படி சொன்னேன். மத்தபடி வேற எந்த கெட்ட எண்ணமும் எனக்கு இல்ல. நான் சொன்ன விதம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காம இருக்கலாம், நான் கொஞ்சம் கடினமா சொல்லி இருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் சித்ரா அக்கா மேலயும் கரண் மாமா மேலயும் நான் வச்சிருக்கிற பாசம், வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்ல. அது எனக்கும் நல்லா புரியுது அமிர்தா. ஆனா இனிமே நீ எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன யோசிச்சு அப்புறமா பேசுமா. வீட்ல எல்லாருமே மனசு சரியில்லாம இருக்கும். சரி, போகட்டும், விடு. ஏதோ கெட்ட நேரம். இல்ல அத்தை, நீங்க சொன்னதும் சரிதான். சித்ராக்கா, நான் பேசின வார்த்தைகளால உங்க மனசு புண்பட்டிருந்தா, வேதனை அடைஞ்சிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கக்கா. பரவாயில்ல, விட அமிர்தா. அதுவும் இல்லாம நீ சொன்னதுல தப்பு எதுவும் இல்லையே. எப்படி பார்த்தாலும் நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதானே. இவர் என்னமோ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சித்ராக்கா, அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஹே சித்ரா, அமிர்தாவோட மனச பாழாக்கிக்கிட்டு இருக்கிற உன்னோட குழந்தைய உன் வயிற்றுக்குள்ளேயே எப்படி கரைக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இரு. ஆமா சித்ராக்கா, இனிமே எந்த விஷயத்தை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஆரோக்கியம், உங்க குழந்தையோட ஆரோக்கியம் ரெண்டும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னை கூப்பிடுங்க. இனி உங்களை பார்த்துக்கிற பொறுப்பு என்னோடது. சித்ராக்கா, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. எப்பவுமே நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். அப்பா, என்னோட மனசுல இருந்த கவலை இப்ப பாதிக்கு பாதி குறைஞ்சு போச்சு. அமிர்தா, சித்ரா 2 பேரும் ஓர்படிகளா இருந்தாலும் எப்பவும் இதே மாதிரி கூட பிறந்த அக்கா தங்க மாதிரி தான் இருக்கணும். உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு. இருங்க. அப்பா, வர சொன்னீங்களே. வா கர்ணா. எனக்கு தெரியும், இன்னைக்கு காலையில நான் உன்கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன். பெத்த புள்ளன்றத மறந்து நான் உன்னை அடிச்சிட்டேன். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நான் உன்னை கை வாங்கி அடிச்சதில்லை. ஆனா ஏதோ ஒரு ஆவேசத்துல அப்படி நான் நடந்துகிட்டேன். என் மேல இன்னும் நீ கோவமா தான் இருக்கியா? என்ன நீ மன்னிச்சிருவல்ல? போட்டு விடுங்கப்பா. அப்படி பார்த்தா தப்பு என்னோடது தானே. நீங்க ரூம்ல இல்லாத நேரத்துல உங்களுக்கு தெரியாம அந்த கீயை திருடினது என் தப்பு தானே. ஐம் ஷூர் நீங்க மட்டும் இல்ல, உங்க இடத்துல யாரு இருந்திருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம என்ன அடிச்சது 3வது மனுஷன் இல்லையே, நீங்க தானப்பா. பரவாயில்ல, விடுங்க. இருந்தாலும் கருணா, இப்படி ஒரு தப்பு இனிமே எப்பவும் நடக்க கூடாது. அதை சொல்லதான் நான் அவனை வர சொன்னேன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நாகமணி இப்ப தன்னோட சக்தியை இழந்து இப்ப சக்தி இல்லாம இருக்கு. அதுக்கு முழு சக்தியை கொடுக்கிற வரைக்கும் நமக்கு பாபாவோட உதவி நிச்சயம் தேவை. அது வரைக்குமாவது நம்ம பாபா கிட்ட நல்லவங்களா இருக்கணும். ஒரு தடவை நாகமணிக்கு முழுமையான சக்தி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது நமக்கு தான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்காருனா. அவசரப்பட்டு நீ ஏதாவது பண்ணிட்டீன்னா மொத்த திட்டமும் பாழா போயிடும்.
அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் பாபாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் அதுக்கு சக்தியை கொடுக்க எனக்கு உதவி செய்ய மாட்டாரு. அதனாலதான் நான் உன்கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துகிட்டேன். கருணா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ என்னெல்லாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லு. ஆனா நான் செய்யறத தான் செய்வேன். மொத்தத்துல என் காரியம் ஆகுற வரைக்கும் உன்கிட்ட நல்லவனா இருந்தாதான் என் காரியம் நடக்கும். அது மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கும் நல்லா நடிக்க தெரியும்பா. கருணா, கருணா, ஏன் இப்படி அமைதியா நிக்கிற? அ, அ, சரிப்பா, நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது. இனிமே என்னைக்குமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுப்பா. தயவு செஞ்சு நான் அவசரப்பட்டதுக்காக என்னை மன்னிச்சிருங்கப்பா. சரி சரி. கருணா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சித்ரா ரூம்ல தனியா இருப்பா, போ. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா அர்ஜுன்? உங்க உருவம் எனக்குள்ள எவ்வளவு ஆசையை உண்டாக்குது. உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படியே நான் என்னையே மறந்துடுவேன். ஆனா உங்களோட இந்த அழகான உருவத்தை வச்சுக்கிட்டு நான் செய்ய போற இந்த காரியம் பயங்கரமானது. இந்த காரியத்தை செய்ய நம்ம நாகலோகத்துல கூட ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பெரிய காரியத்தை நான் இப்ப செய்ய போறேன். அது உங்களை எனக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். எங்களோட சட்ட திட்டங்களுக்கு எதிரான காரியம்னு தெரிஞ்சோம் இந்த காரியத்தை செய்ய நான் துணிஞ்சிட்டேன். எதுவும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? இந்த சேஷம் காதல்ல விழுந்துட்டான். என்னுடைய காதலை காப்பாத்திக்க நான் எந்த எல்லையை தாண்டறதுக்கும் தயாராத்தான் இருக்கேன் அர்ஜுன். என்ன ஆனாலும் சரி, உங்களை விடவே மாட்டா இந்த சேஷா.
அத்தை பாட்டி காஃபி. ஐயோ கடவுளே! சித்ரா, என்னம்மா இதெல்லாம்? நீ எப்பவும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? அமிர்தா கிட்ட சொல்லிருந்து அவ காஃபி போட்டு கொண்டு வந்திருப்பாள்ல. என்ன பொண்ணுமா நீ? என்ன சொன்னாலும் எங்க பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற. என்ன அத்தை நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு என்னமோ 8 மாசம் முடிஞ்சு நிற மாச கர்ப்பிணி மாதிரி தோணுது. இப்படி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாதானே நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். ஒரே இடத்துல உக்காந்துகிட்டு இருந்தா உடம்பு வெயிட் தான் போடும். நான் சொன்னது கரெக்டா தப்பா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. கரெக்ட், ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஹேமா 3 பெத்தவ 6 பெத்தவளுக்கு சொல்லி கொடுத்தாலாம். அந்த மாதிரி இருக்கு, கேட்டுக்கோ. உண்மைய சொல்லணும்னா உனக்கு ஏதாச்சும் வேலை செய்யாம இருக்க முடியாது இல்ல? சரி போகட்டும், விடு ஹேமா. அவளுக்கு எப்படி தோணுதோ அப்படி இருக்கட்டும். சும்மா ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா அவளுக்கும் போர் அடிக்கத்தானே செய்யும். சாஸ்திரிகள் தான். சொல்லுங்க சாமி. புரோகிதர் என்ன அத்தை சொன்னாரு? அதான் ஹேமா, நம்ம அர்ஜுன் அமிர்தாவுடைய சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல முகூர்த்தம் குறிச்சு கொடுக்க சொன்னேன்ல. ஆ, அதுக்கு வர்ற புதன்கிழமை நல்ல முகூர்த்தம் இருக்கான். என்ன அர்ஜுன் அமிர்தாவுக்கு சாந்தி முகூர்த்தமா? அதுவும் இப்போவா? என்ன பாட்டி இதெல்லாம்? உண்மைதான் சித்ரா, எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாரு. கல்யாணமாகி 1 வருஷம் ஆக போகுது. எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கவே இல்லை பாரு. நீயே பாரு ஹேமா, இந்த காலத்து பசங்க எல்லாம் எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க. ஆனா நம்ம வீட்டு பசங்க ரொம்ப ஸ்லோ. ஐயோ கடவுளே! ஆமா அத்தை, இவங்கள பாராட்டுறதா திட்டுறதா சிரிக்கிறதா அழறதான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல லவ் பண்ணும் போதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லணும் கேட்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல என் பிள்ளைக்கு. ஆனா இப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் குறிச்சு கொடுங்கன்னு கேக்குறான். இவனை என்னென்ன சொல்றது? எப்படியோ இப்பவாவது குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சே, அதுவே பெரிய விஷயம். அவ்வளவுதான். என்ன அப்படி பாக்குறீங்க? அப்பப்பா, என்னங்க நீங்க? இல்ல நீங்க குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு பர்ஃப்யூம் கடையே வெளியே வந்த மாதிரி இருக்குங்க. நாங்கெல்லாம் தண்ணியில குளிக்கிறோங்க, நீங்க என்ன பன்னீர்ல குளிச்சுட்டு வரீங்களா? அது சரி, நீங்க எந்த பிராண்ட் ஷாம்பு யூஸ் பண்றீங்க? அப்படியே மணக்குதுங்க. நான் அதெல்லாம் எதுவும் பயன்படுத்துறது இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே சியக்கா மட்டும்தான் பயன்படுத்துவேன். அதுவும் எங்க ஊர்து. என்ன சீயக்கா பொடி சொன்னீங்க? நீங்க சீயக்கா பொடியில இவ்வளவு நல்ல வாசனை வருமா? நோ சான்ஸ். நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது சியக்கா பொடி தான். நான் அதை தவிர வேற எதுவும் யூஸ் பண்றது இல்ல. அப்படிங்கிறீங்களா? அப்படின்னா சரி, செக் பண்ணிடலாம். ஐயோ, என்ன அர்ஜுன், என்ன பண்றீங்க? விடுங்க. முடியாதுங்க. இது எந்த பிராண்ட் சீயக்கா பொடின்னு தெரியற வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன்.